இறையாட்சி வணக்கம். இறை ஆளுகை நோக்கிய சிலுவை அனுபவம். தவக்காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மனம் மாறி இறையாட்சியை நம்பு. இந்த எண்ணங்களின் அடிப்படையிலே சாம்பல் புதன்கிழமை அன்று நாங்கள் நெற்றியிலே சாம்பலை பூசி கடவுளுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி இறையாட்சியை நோக்கி பயணிக்க எங்களை கடவுளிடம் கையளித்திருக்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கையோடு, அதாவது இந்த உலகம், இந்த மண், இவற்றோடு அல்ல எங்களுடைய வாழ்வு, அவற்றையும் கடந்து இறையாட்சியை நோக்கியது, இறை ஆளுகையை நோக்கியது என்ற அடிப்படையிலே கடவுளிடம் எங்களை கையெழுத்திருக்கிற நாங்கள் இறையாட்சிக்காக பயணிக்க வேண்டும். இறையாட்சியின் விழுமியங்கள் மையமாக நாங்கள் செயற்பட வேண்டும். இறை ஆளுகை நோக்கிய அந்த அனுபவம் எப்பொழுதுமே சிலுவை அனுபவமாகத்தான் இருக்கிறது. ஆக அந்த சிலுவை அனுபவத்துக்குள்ளே போகிற பொழுது எங்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் ஏற்படுகின்றமை தவிர்க்க முடியாதது. பல்வேறுபட்ட சோதனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இறையாட்சிக்காக, இறை ஆளுகைக்காக நாங்கள் வாழுகிற பொழுது பல சோதனைகள் வருகின்றன. அந்த சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது சிலுவை அனுபவத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். இன்று நாங்கள் தியானிக்க வேண்டிய முக்கியமான விடயம் சோதனைகளை மேற்கொள்ளல். சோதனைகள் எப்படிப்பட்டவை, எப்படி அவை வருகின்றன, அவற்றை எப்படி கையாளுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் கடவுளோடு இருப்பதற்கு எது எங்களுக்கு தடையாக வருகிறதோ அதை பார்த்து அதை நிராகரிப்பதிலேதான் நாங்கள் சோதனைகளை மேற்கொள்ளும் அடிப்படை தங்கியிருக்கிறது. இயேசு 40 பகலும் 40 இரவும் உண்ணார் நோன்பிருந்தார். அதற்கு பிறகு இயேசுவிடம் தீமை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. இயேசுடைய பதில், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பதுதான் இயேசுடைய பதில். இங்கே இயேசு ஒரு மந்திரத்தை, மாயத்தை அங்கே இயற்கைக்கு எதிராக செய்ய விரும்பவில்லை. அதுவும் இயேசுவிடம் இறைமகன் என்றால் இது செய்யும் என்று கேட்டது இன்னும் ஒரு பிரச்சனை. ஆகவே கற்களை அப்பமாக்குவது அறத்தின் அடிப்படையில் சரியானது அல்ல. ஆகவே அறத்துக்கு எதிராக செயற்படுவது, நான் இறை மகன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இதை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம், இவையெல்லாம் அங்கே பிரச்சனை. இயேசு அவற்றை எல்லாம் நிராகரிக்கிறார். நாங்கள் இறையாட்சியை நோக்கி வாழுகிற பொழுது அப்பம் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வு அதையும் கடந்தது. இறை வாக்கு மையமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இயேசுவுக்கு வருகின்ற இன்னும் ஒரு சோதனை, கோவிலின் உயர் பகுதியிலே கொண்டு போய் காட்டி அங்கிருந்து கீழே குதியும். நீர் கீழே குதித்தால் உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை ஏந்தி உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருந்த பகுதியை காட்டித்தான் இது சொல்லப்படுகிறது. நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்பதுதான் தீமையினாலே முன்வைக்கப்படுகின்ற கருத்து. அதை தொடர்ந்து சொல்லப்படுவது, கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று ஒரு சுயநலம் சார்ந்த போக்கிலே இங்கே திருவிவிலிய பகுதிக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு அதை அங்கீகரிக்காமல் அவர் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் இறைவாக்கிலே இருக்கிறது என்பதை சொல்லி அந்த சோதனையை மேற்கொள்ளுகின்றார். ஏனென்றால் இந்த காலத்திலே இறைவாக்கை காட்டியே சோதிக்கின்ற நிலைமை நிறைய வந்துவிட்டது. அதனால்தான் நாங்கள் இந்த வசனத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். அதாவது சுய பாதுகாப்பு அல்லது இயேசு செய்கின்ற ஒரு செயற்பாட்டினாலே, அதாவது உயர இருந்து கீழே குதித்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் இருந்தால் அவரை பார்த்து மக்கள் எல்லாரும் அவரிடம் வந்து, நீதான் எங்களுக்கு தலைவராக வேண்டும், ஆகவே உண்மை நாங்கள் தலைவராக்க விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு வீரதிய செயலை மையமாக வைத்துக் கொண்டு பார்க்க முனைவார். ஆனால் இயேசு அதை நிராகரிக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அதற்கு பிறகு, நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வழங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்று இந்த உலகத்தினுடைய அரசுகள் அனைத்தையும் பெறுவதற்கான ஒரு குறுக்கு வழி காட்டப்படுகிறது. தீமையை வணங்கி இந்த குறுக்கு வழியை பாவிக்க வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருளை அங்கே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் இறையாட்சியை, ஆளுகையை உறுதி செய்ய, இறை ஆளுகையை உறுதி செய்வதற்காக தீமையை விழுந்து அதை வணங்கி அதை செய்யலாமா என்ற கேள்விதான் இங்கே இருக்கிறது. ஆனால் இயேசு அதை நிராகரிக்கிறார். அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்பதுதான் இயேசுடைய பதில். ஆனபடியால் சில வேளையிலே சில தீமையான வழி கூடாக நன்மையை அடையலாம். முடிவு நன்மை நல்லதாக கிடைக்கும், ஆனால் போகிற வழிதான் தீமை, பரவாயில்லை என்று சொல்வது இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், நாய் வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லுவார்கள். நாய் வித்த காசு குறைக்குமா என்று கேட்பார்கள். ஆனபடியால் அந்த குறுக்கு வழியில போய் சிலதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதும் ஒரு சோதனை. அந்த சோதனையையும் இயேசு மேற்கொள்கிறார், நாங்களும் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சோதனை என்று சொல்லுவது
இறை ஆளுகையை நோக்கி போகிற எங்களுக்கு வருகின்ற தடைகளை மட்டுமே சோதனைகளாக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது நாங்கள் சிலுவை அனுபவத்தை அடைவோம். அது தவிர்க்க முடியாது. ஆகவே இன்றைய யதார்த்த சூழ்நிலையிலே எங்களுக்கு வருகின்ற சோதனைகளையும் பார்த்து அவற்றை நிராகரித்து இறையாட்சியை நோக்கி, இறை ஆளுகையை நோக்கி சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவோடு யாத்திரையை தொடர நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அந்த யாத்திரையிலே இயேசுவோடு பயணிக்க கடவுள் எங்கள் எல்லாருக்கும் அருள் தருவாராக. ஆமென்.